காவேரியோட அந்த பொருட்களை எல்லாமே பார்த்துட்டு வந்து கங்கா வந்து இதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி தாத்தா பாட்டி வந்தாங்க காவேரி வீட்டிலேருந்து. அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காவேரிக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 7ஆம் மாதம் வளகாப்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு. வளகாப்பா 7ஆம் மாதமா? அப்போ எனக்கு எப்போ வைப்பீங்க? காவேரிக்கு 7ஆம் மாதம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிடி, உனக்கும் சேர்த்து 7ஆம் மாதமே வச்சுடுவோம், சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா டென்ஷன் ஆகுறாங்க. அக்கா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல நம்ம ரெண்டு சேர்த்து வச்சா, ஐயோ சந்தோஷம் தாங்க முடியலக்கா எனக்கு அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத, இங்கே பாருங்கள், காவேரிக்கு பர்த்டே அது இல்லாமல் ரிசப்ஷன் சொல்லிட்டு நல்லா கிராண்டாக நடந்தது. எனக்கு என்ன நடந்தது அதனால் எனக்கு தெரியாது, இதை எனக்கு தனியாக தான் வைக்கணும், ஒன்றா வைக்கிறதா தான் எனக்கு தேவையே இல்லை இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறது திறமை எல்லாம் தவிக்கிறாங்க. உடனே கங்கா கிட்ட போயிட்டு சாரதா வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க மனசில், என்ன வேணாலும் பேசலாம் நினச்சிட்ருக்கியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீ பண்ணுறது. உன் கூட பொறுத்த தானே காவேரி, அவளை எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. என்ன தான் உனக்கு பிரச்சனை? காவேரி இங்கே இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை. நான் சொன்னேன்னா இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. காவேரியும் விஜயும் தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறீங்க, எங்களை சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஃபங்க்ஷன் கூட அவங்க கூட சேர்ந்து வைக்கிறது எதுக்காக தெரியுமா? அப்போது அவங்கள தான் எல்லோரும் பேசுவாங்க. என் ஃபங்க்ஷன் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? எல்லாம் காவேரியோட வளகாப்புன்னு தான் சொல்லுவாங்க. கங்காவோட வளகாப்புன்னு இங்கே யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவள் தானே பெரிய ஆள் அப்படின்றாங்க. ஏன் கங்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்? நீ இப்படியா பேசுவேன்? இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்க. அம்மா விடுமா, பரவாயில்ல, அக்காக்கே ஃபஸ்ட் டே பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பாரு அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. எனக்கு தெரியாதுமா, யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனியாக தான் வைக்கணும், அப்படி வைக்கலன்னா விட்டுருங்க, வைக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ விஜய் தம்பி என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே, இப்படி கங்கா அநியாயம் பண்ணுறாளே, விஜய் தம்பி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இதெல்லாம் கேட்டால். அவர் என்ன நினைப்பார் நம்ம குடும்பத்தை பற்றி, இப்படியா சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டார். இந்த தம்பி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்து கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும் தான் இங்கே வந்துச்சு. ஆனால் இவ பண்ணுற பாட்டெல்லாம் பார்த்தா நான் அந்த தம்பி எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. உடனே இங்கே விஜய்கிட்ட விஷயத்தை வந்து சொல்கிறாங்க காவேரி, அக்காக்கே ஃபஸ்ட்டு பண்ணட்டுமேங்க, அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் அனுப்பி அத்தை கிட்ட சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையோடு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து அத்தை எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை, அவங்களுக்கே சிஸ்டருக்கே முதல்ல வச்சுடுங்க, அப்புறம் காவேரிக்கு வைங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது, இதில் என்ன இருக்குது, இதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, நான் வேறு வருத்தப்படுவேன்னு சொன்னீங்களாமே, ஏன் அத்தை இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அத்தை, நம்ம தான் எடுத்துருந்து செய்யணும், இன்னும் பிரச்சனை இல்லை, இந்த ஃபங்க்ஷனை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிடலாம், அதுக்கு ஆக வேண்டிய வேலை எல்லாமே நான் தான் அதை செய்வேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லடி, விஜய் தம்பி இதை புரிஞ்சுக்கிட்டார்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா செம்ம டென்ஷனாக, இப்போ அது புரிஞ்சுக்கடி, அவங்க 2 பேரும் நீயும் வந்து பெரிய ஆள் கிடையவே கிடையாது, இந்த வீட்டு ஆள் தான் நினைக்கிறாங்க, ஆனால் நீ தாண்டி அவங்கள வெளியே ஆளாக நினைக்கிற, ஏன் கங்கா இப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற? ஆமாம்மா, நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறேன், அவங்க எது சொன்னாலும் உனக்கு பெரிய விஷயம் பா, உன்கிட்டலாம் பேச முடியுமா? நீ வேணும்னே மல்லு கட்டுன்னு நிற்கிற, உன்கிட்ட என்னத்தை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிடுறாங்க. ஏங்கங்க இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டியும் கேட்குறாங்க. நீ ஆரம்பிச்சிடாத அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சந்தோஷம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம தான் நடத்தணும்னு அப்படியே பில்டப் பண்ணுறாரு. இப்படி பேசி பேசி தான் எங்கள் அம்மாவை கோத்து வச்சுருக்காரு. அதுதான் என் அம்மா வந்து அந்த விஜயை தலைமையில தூக்கி வச்சு ஆடின்னு இருக்குது. இப்போ என் புருஷனுக்கு எங்கே பேச தெரியுது? என் புருஷனுக்கு ஒன்றும் பேசவே தெரியல. ஆனால் அந்த விஜய் நல்லா பேசி நயவஞ்சகமாக எல்லாமே பண்ணுறாரு. அவர் தான் பெரிய ஆள், இந்த வீட்டில் காட்டணுன்றதுக்காக எல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்கங்க. என்னக்கங்க என்ன புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வராரு. ஏங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் பாட்டுன்னு எதுவுமே கண்டுக்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைங்க அப்படின்றாங்க. அந்த விஜய் எனக்கு எப்படியெல்லாம் வந்து பதிலடி கொடுத்தாரு தெரியுமா? அவர் என்ன பண்ணார், உங்ககிட்ட சண்டை போட்டாரா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு நல்லது யோசிக்கிறா இருக்காங்க, ஏங்கங்க அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறாரு. நமக்கு